ஆளுநர் உரையில திருத்தம் கோரினார் அவர். முன்னாடி கடைசி வரைக்கும் திருத்தம் கோரினார். தம்பி, அது ஒரு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இருக்கல, நான் ஒன்னும் கேட்க, நீங்க கேளுக்கலாம். பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணார்? ஒண்ணுமே பண்ணலையே. அவன் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை என்ன செய்ய முடியாது, அசம்பிளிக்குள்ள பேச முடியாது. எங்களுக்கே 100 கருத்து இருக்கு. நாங்க என்ன சொல்ல முடியாத? இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க. நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க. சமக்கர சிக்ஷா அபியான், கல்விக்கு 2 லட்சம் டீச்சர்ஸ் விவகாரம் 3548 கோடி ரூபாய் தரல. ஜல்ஜீவன் திட்டம் 2 வருஷமாட்டு 3112 கோடி ரூபாய் தரல. அதே போல 2வது மெட்ரோ திட்டத்துக்கு 9500 கோடி ரூபாய் தரல. அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு, இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் தரல. 55,059 கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இருக்கு. இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவங்க தருவாங்க. அது 90-10ங்கிற முறையில பண்ணுவாங்க. இப்ப இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க, 6,000 கோடி ரூபாய் தர மறுத்துட்டாங்க. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை வேலைய தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை செய்யற மக்கள். இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு போன்னு சொன்னா யாரு போவாங்க வேலை?